வந்தாச்சு. நாளைக்கு காலையில போயிருந்தேன்னா கிளம்பிரு. சீக்கிரமே எல்லா வேலையும் சட்டுப்பட்டு முடிச்சிட்டு அந்தால போயிரும். சரிங்க தே. எங்க செல்வி மாப்பிளைய பாத்துருக்காரு, அதனால பிரச்சனை இல்ல. செல்வி மாப்பிளைய பாக்காண்டாமாங்க, நம்ம எல்லாரும் நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துருவோம். அவன் மட்டும் தானே பாக்குறோம். எடி மறவதா, நாளைக்கு மாப்பிள்ளை பக்கம் போவோம்ல. அப்போ அங்கிருந்து வரும்போது மாப்பிள்ளைக்குள்ள போட்டோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து தங்கச்சிட்டு காணிப்போம். சரிங்க செல்வி, உங்க அண்ணன் சொன்னது கேட்டால இனி நிம்மதி தானே? சரி மைனியா, கல்யாண கலை வந்துட்டு இப்பவே என்ன வெக்க செல்விக்கு. வாங்க மைனியா, வாங்க மைனியான்னு சொல்லிட்டு அவ ஓடுதா. எது காப்பி எதுவும் போட்டு தரவா? கொஞ்ச நேரம் எங்க குறுக்க சாய்க்க தூக்கமா வருது. மவுளுக்கு கல்யாணம் சொன்ன பிறகு எனக்கு நிம்மதியா இருக்கு. மாப்பிள்ளை கிடைச்சுன்னு சொன்னா நிம்மதியான உறக்கத்தை உறங்குவேன். வெளியே பயங்கர காத்தடிக்குதே, வீட்டுக்குள்ள போய் படுங்க. பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தான் கிடக்கு. இந்த ஸ்லாப்ல கிடக்க இந்த பண்ட பாத்திரத்தெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கணும். எவ்வளவு நாள் ஆச்சு தொடச்சி வச்சு. நம்ம மேலே ஏறி தொடக்கலான்னு பார்த்தா ஸ்டூல் மேல யாரும் பயமா இருக்க. ஸ்டூலுகளும் உடஞ்சிட விடாது. மத்த நேரம்னா செல்வினால டக்கு டக்குன்னு ஏறி எல்லாத்தையும் கீழே இறக்கி தந்துருவா. நான் தொடச்சி வச்சிருவேன். கல்யாணம் வேற முடிவாக போகுது. இந்த நேரத்துல அவளை வேலை வாங்கலாமா? சரியில்லையே. ஒற்றை வேற அடிக்கணும். நெடுமாறி வந்தா கொள்ளலாம். அவ வீட்டுல போய் கூப்பிட்டா அவ்வளவுதான். அவன் மாமியாரி சண்டைக்கு வந்துருவாள. சரி பாப்போம். மரகதக்கா என்ன தீவிரமா எந்த நாட்டு பிடிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கா? அழகான பன்னு கொண்டா. இது மரகதக்கா தான் செட் ஆகுது. சூப்பரா இருக்கு. ஏடி நீ எப்போ வந்த? நான் வந்து பல மணி நேரம் ஆச்சு. நீ ஒன்னு தம்பி தேடிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100 நினைச்சேன். டக்குன்னு வந்துட்டியே. என்ன காரியம் ஆகணும் சொல்லு. யாம்டி அப்படி கேட்க? இல்ல காரியம் ஆகணும்னா தானே எல்லாரும் என்ன தேடுவோவா? நான் என்ன அப்படியே ஒண்ணு வச்சிருக்கேன். காரியம் ஆகணும்னா தான் உன்னை தேடுவனா, இல்லன்னா தேடவே மாட்டேனா? சும்மா சொன்னக்கா. நான் இப்போ உன்னை வச்சு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. என்ன வேணும் சொல்லுக்கா. உனக்கு இல்லாம என்ன வேலை செய்யணும்னு சொல்லுக்கா. பொங்கலுக்கு 4 நாள் தானே இருக்கு. கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் ஒற்றை அடிச்சோம்னா கொஞ்சம் சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் இந்த மேல இடக்க இந்த பித்தளை பாத்திரம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி தந்தோம்னா அவ்வளத்தையும் நான் தொடச்சி எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில மேல மட்டும் ஏத்தி தந்துட்டா போதும். வேற ஒண்ணு செய்யணும். இவ்வளவுதானா? நான் என்ன மலையை சரிக்கணும் அது போல இது போல நினைச்சிட்டேன். சரி வாக்கா, எதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாரேன். அதுக்கப்புறம் ஒற்றை அடிச்சிருந்தேன். வாரியில எடுத்துட்டு ஓடியாரேன். நம்மளுக்கு வாரியிலே தேவையில்லை போல இருக்க. கையை வச்சே ஒற்றை அடிச்சிடலாம் போல இருக்க. இக்க முதல்ல பாத்திரத்தை கீழே இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தூசியா கிடக்கும்ல, அதை அந்த வாரியில வச்சு தூத்து விட்டுருதேன். சரிடி. நீ பாத்துட்டு நல்ல வெயிட்டா இருக்கும். பின்னால திரும்பி பாருங்க. மல்லிகாவை பாருங்க, வாயை பழந்துட்டு நிக்குத. அப்படியோ இவ்வளவு பித்தளை பாத்திரமா? மல்லிகா அவளுக்கு இப்ப எங்க காது கேட்கும்? அவதான் எங்கேயோ இருக்கா. கடவுளே, இந்த குத்துமணிக்குள்ள ஒரு ஆள் பேர்ல உள்ள இருக்க. அவ்வளவு பெரிய பித்தளை குத்துமணி. இது விலை எவ்வளவு இருக்கும்? கணக்கு இல்லாமல இருக்கும். மல்லிகா என்னக்கா ஒரு வார்த்தை சொல்லலையேக்கா? ஆனாலும் இன்னைக்கு இப்படி இருக்க கூடாதுக்கா. என்ன மல்லிகா என்னது சொல்லுதே? ஏக்கா ஊரெல்லாம் சொல்லியிருக்கிய நெடுமாரியை பத்திலாம் கூட மாட ஒத்தாசை பண்ணி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நடந்து செஞ்சுட்டு இருக்கா. ஆனா என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி இருக்கலக்கா. ஆனாலும் நானும் என்னவோ நினைச்சேன் உங்களை. மல்லிகா வந்ததுல இருந்து என்னத்தை போட்டு புலம்பிட்டு இருக்கா? என்னத்த சொல்லு ஒழுங்கா. செல்விக்கு கல்யாணம் முடிவாயிருக்காம்ல. நாளைக்கு நிச்சாமலமா, அடுத்த வாரம் கல்யாணமா. ஒரு வார்த்தை என்கிட்ட மரகதக்கு சொல்லலையா? உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க. நீனும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீ அரவட்ட என்னத்தை போட்டு பைத்தியம் மாதிரி குழந்தைகிட்டு இருக்க? மல்லிகா பொங்கலுக்கு 4 நாள் தானே இருக்கு. அதுக்குதான் எல்லாத்தையும் ஒதுங்கி வச்சிட்டு இருக்கோம். உனக்கு யார் நாளைக்கு நிச்சாமல அடுத்த வாரம் கல்யாணம் சொன்னா? நாளைக்கு தான் மாப்பிளையே போய் பார்க்க போறோம். அதுக்குள்ள என்னெல்லாமோ சொல்லிடியே. அப்படியாக்கா? வெளியே இறக்கி விடுடி, வெளியே இறக்கி விடு. மல்லிகா நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அப்படியே உட்காந்துக்கா. டேய் என்ன சீக்கிரமா தூங்கிட்ட போல இருக்கு. என்னது நான் சீக்கிரம் தூங்கிட்டேனா? மணி எத்தனை தெரியுமா? மணி 9 ஆகுது. கார்த்தி ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லையா? நம்ம எம்டி கேட்டாரு. நீ என்ன சொல்லியிருக்க? நான் என்ன சொல்லுவேன், உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நீனு அப்படித்தானே சொன்ன? ஆமா, அவர் உடம்பு சரியில்லையான்னு கேட்டாரு. நான் ஒன்னும் சொல்லல. மண்டைய ஆட்டினேன். அவ்வளவுதான். நான் எப்படி போய் சொல்ல? உயிர் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியாக்கும். ஆமா, காலையில எத்தனை மணிக்கு போனா? இத்தனை மணிக்கு வந்து சேருத. ஞானம் காணுமா? எங்கெல்லாம் சுத்திட்டு வர? எங்கேயும் போல. சும்மாதான் பார்க்கு பீச்சு அப்படி போனோம். வேற எங்கேயும் போல. கடைசியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படி இங்க வந்துட்டேன். இந்த பாரு இதெல்லாம் சரியில்லை. உங்க வீட்டுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆக போதோ என்கிட்ட யாரும் கேட்டாங்கன்னா நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஆனா தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம், ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னடா ஏன்டா இப்படிலாம் பேசுத? எனக்காக எதையும் பண்ணுவேன்னு அப்பப்ப சொல்லுவேன். அதெல்லாம் வாய் வார்த்தை மட்டும்தானா? இந்த பாரு அதெல்லாம் நல்லது பண்ணும்போது சொல்லுவேன். இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது. ஹெல்ப் எதுவும் எனக்கு தெரியாதப்பா. ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டுனேன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான் உங்க வீட்டுல. எனக்கு தெரியும். வேற என்ன செய்ய? பொங்கலுக்கு ஊருக்கு போறேன். இன்னைக்கு டிக்கெட் போட போறேன். உனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுட்டுமா? நான் வரலப்பா. நான் எங்க ஊருக்கு போறேன். ஆமா, ரொம்ப ஓவரா பேசாத. நம்ம 2 பேருக்கு ஊரு பக்கத்துல தானே. இந்த தடவை உங்க வீட்டுக்கு போக வேண்டாம். பொங்கல் லீவ்ல எங்க ஊருக்கு வந்துரு சரியா? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்க ஊருக்கு வந்துருந்தேன் பொங்கல் அன்னைக்கு சரியா? ஓகே சரி. நீ யாராவதுப்பா? நான் சாப்பிட்டாச்சு. நீனு சாப்பிட்டாச்சுல? படுத்து தூங்கும். காலையில இருந்துச்சு ஆபீஸ்க்கு போனோம். ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி கார்த்தி. அட பாவி, எங்க போனாலும் தெரியல. ஆள் அட்ரஸே இல்ல. எல்லார் வீட்லயும் பொங்கலுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருக்காவோ. இவ யார் வீட்டுல போய் வாய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காளோ தெரியல. அவ வீட்டுக்குள்ள வரட்டும், காலை உடைச்சு கையில குடுக்கேன். யாமா யாரமா ஏசிட்டு இருக்கிய? வேற யார யாசுவே? எல்லாம் ஆறும பொண்டாட்டியதான்.
கையில என்னத்தெல்லாம் வச்சிருக்க பார்சல்? ஏமா நெடுமாரி காலையிலே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா அதான் பார்சல் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அவளை எங்கம்மா? இப்பதானே தெரியுது எல்லாம் நீ குடுக்க இடம்ல, நீ குடுக்க இடம். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடு, அவ நல்லா தின்னு போட்டு அங்கங்க தெருவா உட்காந்து பாடு பேசிட்டு வரட்டும். வீட்டுல ஒரு வேலையும் பார்க்கண்டா. பொங்கல் வருத, எல்லார் வீடு சுத்தமா இருக்கு, நம்ம வீடு தான் குப்பை குளமா கிடக்கு. பார்ல வீட்டை. சரிம்மா ஏசிட் எடுக்காத. அவ ஏதோ விளாட்டு தனமா இருக்கா, வேற என்ன செய்ய? விளாட்டு தனமாவா? ஏழுகிறத வயசாச்சு விளாட்டு தனமாவா? அவளை கெட்டும் போதே சொன்னேன், இவ பணிவா நிக்க மாட்டக்கா, ஒரு வேலையும் பார்க்க மாட்டா போல இருக்கு, எல்லாத்தையும் என் தலையில கட்டிடுவான்னு சொன்னேன். கேட்டியால? தலையீழ நின்னுட்டியே. ஏ அப்பப்பா, என்ன பாடுபடுத்துற, இவ்வளவுதான் கெட்டுவேன்னு. சரி விடுமா, பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் பண்ணணும் அவ்வளவுதானே. நான் வந்துட்டோம்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தம் பண்ணிடுவோம். இப்ப நான் போன் பண்ணி கூப்பிடுதேன் அவளை. நானும் போன் அடிச்சு கூப்பிடலாம் தான் போன போட்டேன். கடைசியில பார்த்தா வீட்டுல போன போட்டுட்டு எங்க போனான்னு தெரியல. உன் பொண்டாட்டி எல்லாம் தெரியும்ல, போனை கொண்டு போனாதானே போனை போட்டு தொந்தரவு பண்ணுவா. அதனால போன வீட்லயே போட்டுட்டு போகும்னு போட்டுட்டு போயிட்டான். சரிம்மா, நான் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். மக்களே, நீ ஒண்ணு போக வேண்டாம், வேலைக்கு போயிட்டு வந்திருப்ப, உனக்கு அசதியா இருக்கும். கொஞ்ச நேரம் பாடு, நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். எங்க கிடக்காளோ? நெடுமாரிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு, சொன்ன கேட்காளா? அங்கங்க போய் வாய் பார்க்காதன்னு. என்ன விளாட்டு புத்திலே இருக்கா, என்ன செய்ய முடியும்? இப்படி நடந்தா எங்க அம்மா கோவப்படதானே செய்வா. எங்க அம்மா கிட்ட பேச முடியுமா? ஏக்கா நீமா சேர்ந்து சிரிக்க? இல்லட்டி வியானுக்குன்னு சிரிக்கல, சிரிப்பு வந்துட்டு பாத்துக்கா. குத்து பண்ணிக்குள்ளவே இருந்தோன்னே ஏட்டி தூக்கி விட்டுட்டி, என்னால எழுந்திருக்க முடியல. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கல, அங்கேயும் உருண்டுட்டு வரையில, அதான் உள்ளத்துக்கு வச்சேன். கொஞ்ச நேரம் அமைதியே ஏறி ரெண்டு மாதிரி சொன்ன கேளு, விளாடாத. எனக்கு வேலை கிடக்கு, வீட்டுக்கு போனோம். எல்லாரும் சேர்ந்து போய் பொங்கல் பரிசை வாங்குமென்னு சொல்லி கூப்பிட வந்தோம்ல, என்ன சொல்லணும் முதல்ல? சரி தூக்கி விடுதே, கவலைப்படாத. அப்பா ஏட்டி விடு, கீழே கீழே விடு. மறக்கறக்கா, நான் போயிட்டு வரேன். மல்லிகா, பொங்கல் பொருள் வாங்குறதுக்கு நாங்களும் ரேஷன் கடைக்கு வரோம். ஒரு மண்ணங்கட்டி வரேன்டா, நான் தனியா போறேன். ஏக்கா வாக்கா, நம்ம வேலையை பாப்போம். சும்மா இருட்டி, அவ ஏற்கனவே கோவப்பட்டுட்டு வர போறான். ஆமா, பெரிய கோவம். அடுத்த நிமிஷம் ஓடி வருவா. ஏக்கோ, ஒரு 10 நிமிஷத்துல நம்மளும் கிளம்பி போவோம்க்கா. பொங்கல் பொருள் வேற வாங்கணுமே, போகும்போது அப்படியே கனியை கூட்டிட்டு போயிடுறேன். ஆமாட்டி, 1000 ரூபாய் வேற கிடைக்கும்ல பொங்கலுக்கு ஆச்சு. மல்லிகா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. நெடுமாரிக்கு மாமியார உங்களை தான் பாக்கணும்னு நினைச்சேன், குறுக்க வந்து சாடிட்டேல, ரொம்ப சந்தோஷம். என்னையவா? ஏன் மல்லிகா? கரும மர்மோ ஆசை மர்மோவா நெடுமாரி மரகதக்கா வீட்டுல வாரியிலும் கையுமா நிக்கா. எதுக்கு வாரியில எடுத்துட்டு நிக்கா? கவலைப்படாதீங்க, உங்களை அடிக்கிறதுக்கு இல்ல. மரகதக்கா வீட்டுல பொங்கலுக்கு எல்லா கிளீனிங் வேலையும் உங்க மர்மோக்காரி தான். வீட்டை தூக்கா, வீட்டை தொடக்கா, அதுக்கப்புறம் அவ்வளவு பாத்திர பண்டத்தெல்லாம் இறக்கி போட்டு எல்லாத்தையும் கழுவி புறக்கி காய வச்சு கமத்திட்டு கிடக்கா. அதிர்ச்சியில எதுவும் ஆயிரமா உங்களுக்கு? 100 வயசு வரை வாழ வேண்டி இருக்குல்ல, வாய் முடிக்குங்க. பாத்தியாமா என் மருமோள வீடு விடா வேலை செஞ்சு கிடக்கா. தான் சொந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம இப்படி போட்டு கிடக்கா. நான் அவளை உண்டான்னு தெருவா தேடிட்டு தெரியுதேன். இங்க எங்கேயும் தேடண்டா, நேரம் மரகதக்கா வீட்டுக்கு போனா போதும். அவ வாரியிலும் கையுமா நிப்பா, அப்படியே புடிச்சிடலாம். நல்லா இருப்பம்மா, நீ நல்லா இருப்ப. நல்ல வேலை வந்து சொன்னிய, இல்லன்னா நான் எங்க போய் தேடுவேன், யாது போய் தேடுவேன். நெடுக்கு மாமியார, நான் சொன்னேன்னு ஏதோ வாயை விட்டுறாதியா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அங்க ஒரு குத்துப்பொடி இருக்கு, பார்த்து பதனமா நடந்துக்கோங்க. குத்துப்பொடிக்குள்ள உங்களை வச்சு மூடி போடுவா. சரிம்மா சரி. இந்த மல்லிகா இருக்காளே, குட்டையை குழப்பதுக்குனே இருக்கா. மாமியா மருமனுக்கு சண்டை இழுத்து விடலன்னா அவளுக்கு உறக்கமே வராது. நெடுமாரி மாமியாரு அங்க போறதுக்குள்ள நம்ம முதல்ல மரகதக்க வீட்டுக்கு ஓடணும். நெடு ரெடியா இருந்துக்கு, அடி வாங்கிறதுக்கு உன் மாமியாரி வாரானா? அட பாவி, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு. என் மல்லிகா, என் மருமலை பத்தி என்ன சொன்ன? இங்க கிடந்து அவ்வளவு வேலையும் அவதான் பாத்துட்டு கிடக்கா. பாத்திரத்தை கழுவுதா, வீட தூக்கா, வீட துடைக்கான்னு. இப்ப பாரு, என் மரும காலுக்கு மேல காலை போட்டு எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான்னு பாருங்க. நெடுமாரிக்கு மாமியார, கண்ணால காண்பதும் போய், காதால கேட்பதும் போய். நான் பார்க்கும்போது என்ன நடந்தோ அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் ஒன்னும் போய் சொல்லல. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, என்ன நடக்குன்னு மட்டும் பாப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிரும். நெடுமாரிக்கு மாமியாரும் மல்லிகாவும் வியாவு பக்கத்துக்காட்டி வந்திருக்காவோ, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு தான் நெடுமாரி. அதனால நீ கண்டுக்கிடாத, பேசாம இரி, ஒம்போக்குல இரி. அப்படியாட்டி நானும் என்னவை அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்லையக்கா, ஒத்தையில எல்லா வேலையும் பாக்கிய. வேற என்னட்டு செய்ய, எனக்கு உதவின்னு யாரு இருக்கா? நான் அதனால ஒத்தையில நான் எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டேன் ஒரு அளவுக்கு. இனி இந்த பாத்திரத்தை மட்டும் நானே தொடச்சு நானே மேல கொண்டு கமத்திடுவேன். ஆமாக்கா, நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். வேற யாராவது நம்ம வீட்டுல வந்து பார்த்து தருவாங்களா? நாளை எங்க போனாலும் காலுக்கு மேல காலை போட்டு இப்படி தாங்க உட்காந்துருப்பேன். உங்க வீட்லயுமா? உங்க வீட்ல நீ வேலையே செய்ய மாட்டியோ? என்னவோ கனி தெரியாத மாதிரி கேக்கா. என்னைக்குதான் இவ வேலை செஞ்சா அவ வீட்டுல? இங்கனால ஓடி ஓடி வேலை செஞ்சா, அதுவும் இப்ப காலுக்கு மேல காலை போட்டு உட்காந்துட்டா. இப்போ மாமியாரி என்னெல்லாம் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கா. என்ன கேட்டுக்க நீ? எங்க வீட்டுல வேலையா? நாளா இங்கன இருக்கு துரும்ப கூட அங்கன எடுத்து வைக்க மாட்டேன் பாத்துக்க. ஏடி உன் மாமியார் ஏசாதா போனே? நீ வேறக்கா, என் மாமியார் தங்கமான குணங்கா. இக்க தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். என்னது, நான் தங்கமா? என் மாமியார்னா எனக்கு உசுருக்கா. ஏடா என் மாமியார் என்ன ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவோக்கா.
என் மாமியார போல ஊர் உலகத்துல ஒரு மாமியாரும் கிடையாது. அவ்வளவு நல்ல மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காவோ. அட பாவி, புழுகு முட்டம் பாவம். இதுதானா அது? அப்ப காலையில காப்பி கீப்பிலாம் யார் போடுவா? கிளவி போடுவா. என்ன கைதெல்லாம் கேள்வி. காலையில என் மாமியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, 8 மணிக்கு எந்திரிச்சா போதும் மக்களே, நீ அது வரைக்கும் நல்லா தூங்கு, தூங்குனாதான் நல்லது. காலையில எந்திரிச்ச உடனே பல்ல மட்டும் தேய்க்க மட்டும் தெரியாது, நான் உனக்கு காஃபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுனாலும் கேளு, உடனே ரெடி பண்ணி தருவேன். சுட இருக்கும் காஃபி எல்லாம். அப்படியேடி நீ எல்லாம் கொடுத்து வச்சவா. காப்பி கொடுக்கும்போது 10 நேரம் ஏசிட்டே கொடுப்பேன். ஆனா என் மருமவா என்ன விட்டு கொடுக்காம பேசல எல்லாத்திட்டையும். அதுக்கப்புறம் சுட மல்லிகைப்பூ மாதிரி இக்கோ, மல்லிப்பூ அப்படி ஒரு மல்லிப்பூக்கா. அதை விட மேல குஸ்பு இட்லின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி குஸ்பு இட்லி அவிச்சு ஒரு 10 அன்னத்தை அப்படி தட்டுல வரிசையா வச்சிருக்கோங்கோ. அதுக்கு மேல சாம்பாரை ஊத்தும் பார்க்கணும். சாம்பாருக்குள்ள அப்படியே அந்த இட்லி மூழ்கி அப்படியே முங்கி போய் கிடக்குங்கா. அவ்வளவு சாம்பாரை ஊத்தும். ஏன்னா அப்படி மூழ்க வச்சு இட்லியை கரைச்சி குடிச்சாதாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோண்டு சாம்பார் கேட்கும் போதே ஏசுவனே. இனிமேல இருந்தெல்லாம் அப்படிலாம் ஏசக்கூடாது. நிறைய சாம்பாரை ஊத்தி கொடுக்கணும். நல்ல இட்லியை பஞ்சு போல இன்னும் அவிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 10 இட்லி போதாது, கூட 5-6 இட்லி சேர்த்து அவிச்சு கொடுக்கணும். பாவம் என் மருமவா. அந்தால சாப்பிட்டு முடிச்சோட என்ன தெரியுமா செய்வேன், அப்படியே ஒரு ரவுண்டு தெரு முழுக்க ஒவ்வொரு வீடா போவேன். கொஞ்ச நேரம் பாடெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு போகும்போது எங்க அத்தை ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் நல்லா சில்லுன்னு போட்டு வச்சிருக்கோம். அந்த வாரியல் ஒண்ணுதான் குறை. ஜூஸ் அம்லா ஜூஸ் என்ன பொய் சொல்லுதம்மா. ஏ அப்பா அந்த ஜூஸை குடிக்கிறதுக்குள்ள எங்க அத்தை வர வருது. எத்தே ஒரு கப்பு போதுன்னு சொல்லுவேன். அட கேட்கவே செய்யாது. கூட 2 கப்பு குடி மருமால, வளர்ந்த பிள்ளை நல்லா குடிச்சதானே நல்லது அப்படின்னு கூட 2 கப்பு ஜூஸை கொடுத்துரும். அட பாவி, என்னெல்லாம் கதை விடுதா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. விட்டா கேட்க சிரிச்சு போடுவேன். பின்னாடி 2 கோஷ்டி நிக்குவோம். அவ்வளவுதான், நம்மள கண்டுபிடிச்சிரும். கொடுத்து வச்சவா. அடுத்த மத்தியான சாப்பாடு எப்படி? நீ சோறு பஞ்சில நெடு மாதிரி. இது மத்தியான சாப்பாடா? அதெல்லாம் யாரு செய்வா? எங்க அத்தை போய் கேப்பே, எத்தை சோறு பங்கிட்டமா கறி வைக்கணுமா கூட்ட வைக்கணுமான்னு. என்னது மத்தியான சாப்பாடா? மத்தியான சாப்பாடு செய்யுதுக்குள்ள எங்க அத்தனை பேரும் 10 நேரம் கேப்பே, எத்தே சோறு பங்கிட்டதே குழம்பு வைக்கணுமாத்தே கூட்டு வைக்கணுமாத்தே அப்படின்னு கேப்பே. இது போய் சொல்லுத மாதிரிலாம் இருக்கு. ஒரு நாள் கேட்டது இல்லையே. சரி, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்பு என்னதான் மருமோ சொல்லுதான்னு. அவசரப்பட்ட கூடாதுல. எங்க அத்தை என்ன தெரியுமா சொல்லுவோம், மக்களே நீ வரண்டாமா, நீ பெட்ரூம்ல உட்காந்து போன் என்ன பாத்துட்டு இல்லைன்னா டிவி என்ன பாத்துட்டு, நான் அதுக்குள்ள சோறு வாங்கி கூட்டு வச்சு குழம்பெல்லாம் நல்லா வச்சு விடுதேன். அடுக்கள பக்கம் மட்டும் நீ வந்துடக்கூடாது என்ன, அது உனக்கு பிடிக்காத இடம்லாமா, அங்க வரவே கூடாதுன்னு நானே உனக்கு எல்லாம் பக்குவமா எடுத்து வச்சு பெட்ரூம்ல கொண்டு தந்துருவேன். நீ அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடு அப்படிங்கோ. அட்ரா அடி நல்ல தூள் கிளப்பு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு குட்டி தூக்கம் தான். சுகமா ஒரு தூக்கத்தை போடுவேன். ஏசியை போட்டு விடுங்க. நான் தான் வேண்டத்தே அப்படிமே. இல்லம்மா ஏசி இல்லாம நீ தூங்க மாட்ட, ஏசியை போட்டுட்டு தூங்குமா அப்படின்னு மெனக்கிட்டு உடனே ஓடி போய் ஏசி ஆன் பண்ணும். இதெல்லாம் போய் தான் சொல்லுதா. நான் எனக்கு ஏசி ஆன் பண்ண சொன்னேன். ஏசியை போடாத கரண்ட் பில் அதிகமா வரும்னு சொல்லுவேன். ஆனாலும் பரவாயில்ல, என் மருமோ என்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுதா. ஒரு வார்த்தை கூட நம்மள விட்டே கொடுக்க மாட்டேக்கால. இப்படி ஒரு மருமோ கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. இது எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு? நெடுமாரிக்கு மாமியார என்ன மல்லிகா? அவ சொல்லுது அவளும் போய் நீங்க மண்டைய ஆட்டிட்டு பேசாம அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரு, தேவையில்லாம பேசாத என் மருமோளை பத்தி. கொஞ்ச நேரம் போரு. இவ்வளவு நேரம் அவ்வளவு போய் முட்டையை அவுத்து விடுதா. நீங்க என்னன்னா மர்மான்ட்டு இழுத்துட்டு இருக்கியா? பாரு, உன் பேச்சு கட்டுன்னு வச்சுக்க விளங்கும். உங்களையும் போய் கூட்டிட்டு வந்தன என்ன எதால அடிக்கன்னு தெரியல. பேசாம வாயை முடிட்டு ஏறி இவ்வளவு நேரம் கேட்டாச்சுல, கொஞ்ச நேரம் கேப்போம். கேட்டதெல்லாம் போதும். இடத்துல குட்டி தூக்க முடிஞ்சோன்னா சாயந்தரம் காப்பி ரெடி ஆயிரும். இடத்துல மறுபடியும் குடிப்பேன். குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு விடுவேன் எல்லா இடமும். அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு புரோட்டா சிக்கனு அப்படி இப்படின்னு 5-6 வெரைட்டியா செய்து போவோம். போய் சாப்பிடுவேன், அடுத்தால தூங்குவேன். இதுதான் என் வாழ்க்கை. என் மாமியார் என்ன இப்படிதான் சொல்லியிருக்கு, இப்படிதான் இருக்கணும் மருமோளன். அதே மாதிரி நானும் இருக்கேன். எனக்கு எங்க அத்தைக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட சண்டை இருந்ததுலன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி நாங்க 2 பேரும் தோஸ்தாயிட்டோம். எங்களை பார்க்க ஆளு எல்லாரும் ஒரே கண்ணு போட்டுருவோம் நினைக்க. ஒரு மாதிரிதான் பாப்போம். இவன் 2 பேரும் அம்மாவும் மகளுமா இல்ல மாமியாரும் மருமோளான்னு ஒரே சந்தேகமாயிரும். நல்ல மருமோளை நான் இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே. கேப்பாரு கேட்டுட்டு வந்ததே தப்பு. சாச்சா, வந்ததுனால தானே என் மருமோக்கு தங்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நெடுமாரி, அடப்பாவிகளா, மாமியாலும் மருமகளும் ஒண்ணு கூட்டிட்டாளுவலா? எத்தே எப்பத்தே வந்திய? இப்பதான் மருமோளை வந்தேன். வந்தது நல்லதா பச்சு பார்த்துக்கா. எத்தே என் தேத்தி அடினியலோ? இல்ல மருமோளை. ஆமா மருமோளை, உன்னதான் தேடி வந்தேன். எதுக்கு தே காப்பி கீப்பி போட்டு வச்சிருக்கீங்களோ? காப்பி இனிமேதான் மருமோளை போடணும். இந்த என் மாமையே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்துக்கா. சுட இருக்கு, வாயா சாப்பிடுவோம். அது சொல்லிருக்குதான் மருமோளை வந்தேன். புவான் போடலாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா புவான்னு வீட்டுல போட்டு வந்திருக்கேன். சாரி தே, ஞாபகம் இல்லாம அப்படியே போட்டு வந்துட்டேன். என்ன ஒரு நடிப்பு நடிக்காலோ மாமியாலும் மருமகளும். நீங்க போங்கத்தே, நான் வாரேன். அஞ்சாரி மருமலை சீக்கிரமா என்ன, பிரியாணி சூடு ஆறிட போகுது. இப்படி ஒரு மருமலை போய் தப்பா நினைச்சிட்டோமே. நம்ம ஆயுதத்தை கொண்டா. நீ பேச எனக்கு சிரிப்பு தாங்க முடியலடி. எங்க சிரிச்சு வச்சு அத வேற பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு அடக்கிட்டே இருந்தேன். என்னால பொறுக்க முடியலம்மா. எனக்கு அப்படிதான், என்னால தாங்க முடியலம்மா. எப்படா மாமியாரி போவான்னு இருந்தேன்.
அக்கோ சீக்கிரம் ஒட்டரை மட்டும் அடிச்சிட்டு டக்குனு போய் பொங்கல் பரிசா வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பாப்போம் சரியாக்கா? சரிட்டி. பாருங்க நெடுமாரிக்கு மாமியார, நான் சொல்லுது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. எங்கேயோ 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 ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. இந்த பாரு மல்லிகா, முதல்ல என் கையை விடு. உன் கால் சொல்லி வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது. என் மருமகளை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போ, உன் வேலை என்ன உண்டுமோ அதை மட்டும் போய் பாரு. போ, வந்துட்டா பெருசாட்டு.